என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன். கடந்த ஜூலை 25 அப்போ என்னன்னா அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம்னு சொல்லிட்டு ஒரு இடம், அது பக்கத்தில் நத்தம்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பேக்கரி. அந்த பேக்கரி யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிவகுமார் சொல்லிட்டு அந்த பேக்கரி நடத்துறாரு. அந்த பேக்கரிக்கு வழக்கம் போல எல்லாமே வருவாங்க போவாங்க அந்த இதில். அது போல் வந்து முருகனும் தன்னுடைய மனைவி பார்வதியும் அந்த பேக்கரிக்கு வராங்க. பேக்கரிக்கு வந்த பிறகு அந்த பொருள் வாங்கி பார்க்கும்போது அந்த கேக் ஏதோ ஒரு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட சிவகுமார் கிட்ட பேசுகிறாருங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதத்தில் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. 2 பேரும் வந்து வார்த்தைகளை முதல்ல மோதிக்கிறாங்க. அது எடுத்தது ஆபாசமாக பேசுகிறாங்க. அதன் பிறகு வந்து கைகலப்பு ஏற்படுது. இதை கேள்விப்பட்ட பிறகு இந்த சிவகுமாருடைய மருமகன் லோகேஷ், அந்த லோகேஷ் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு காவல்துறை சார்ந்த நபர், காவலர்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து முருகன் வந்து கேட்கும் போது மறுபடியும் வந்து வாய் தகராதாவது சண்டை நடக்குது. சண்டை நடந்த பிறகு கைகலப்பு. நீ எப்படி வந்து பேக்கரியில் இதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன ஆத்திரத்தில் அங்கே இருக்க பொருட்கள்லாம் வீசப்பட்டதா சொல்கிறாங்க தகவல். பாட்டில்லாம் உடைச்சிட்டாரு முருகன். அந்த முருகனுக்கு பேர் வந்து பட்ட பேர் சிமெண்ட் முருகன் சொல்லிட்டு பேசுவாங்க. அவர் யாருன்னா ஒரு பட்டியலினத்தை வகுப்பை சார்ந்தவர் அந்த முருகன். சரி, இந்த பிரச்சனைகளுக்கு வந்து கைகலப்பு ஆகிட்டு பக்கத்தில் இருக்க வாலாஜாபாத் ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 தரப்புலையும் வந்து புகார் தராங்க. எப்படின்னா முருகனுடைய மனைவி பார்வதியும் புகார் காவல் நிலையத்தில் போயிட்டு என்னுடைய சாதி பெயரை சொல்லி என்னை அசிங்கமாக அவமானப்படுத்திட்டாங்க, அடிச்சுட்டாங்க, நான் வாங்கக்கூடிய பொருள் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருக்கிறதுனால எங்களுக்குள்ள வந்து இது போல் வந்து அவங்க மருமகன் காவல்துறை சார்ந்த மருமகன் லோகேஷும் சேர்ந்து ஒரு 6 பேர் வந்து தகாத வார்த்தைகளை என்னுடைய சமுதாயத்துடைய பெயரை சொல்லி வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால இந்த வழக்கை வந்து நீங்கள் வந்து வன்கொடுமை சட்டத்தில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அந்த இதில் வந்து சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அந்த 2 பேருடைய புகார் வாங்கப்பட்டது. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல CSR காப்பி வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இது வந்து ஜூலை மாதம் நடக்குது, ஜூலை 25ஆம் தேதி நடக்குது. இந்த இடையில வந்து இந்த லோகேஷ் யாரு, லோகேஷுக்கும் வந்து நீதிபதி ஐயா செம்மல் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசிக்கிறது. நான் பேசல, வேற வரக்கூடிய அந்த தகவல் என்ன சொல்றாங்கன்னா நீதியரசு ஐயா செம்மல் ஐயாவுடைய பாதுகாப்புக்காக 2 காவலர்கள் போடுவாங்க. அதுல ஒரு காவலர் தான் வந்து லோகேஷ்.